நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, ஒரு கசப்பான உண்மையை நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன தெரியுங்களா? கிறிஸ்தவத்துல அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க. அதை மறுக்க முடியாது. ஆனால் பெரும்பாலானோர் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பதில்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பூமிக்கு வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். எல்லாத்தையும் நம்புவாங்க. திரும்ப வரப்போகிறார், எல்லாத்தையுமே நம்புவாங்க. ஆனால் அவருடைய வார்த்தையை நம்ப மாட்டாங்க. அவருடைய வார்த்தையை அநேகர் விசுவாசிப்பதில்லை அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அநேகர் அவருடைய வார்த்தையின்படி வாழ்றதில்லை. அந்த வார்த்தையை விசுவாசிப்பார்களானால் அதன்படியான வாழ்க்கை இருக்கும். நீங்க ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏவாள் தேவன் கொடுத்த கட்டளையை காட்டிலும் வார்த்தையை காட்டிலும் பிசாசு சொன்ன காரியத்தை நம்பலாம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பலை. அங்கதான் மிஸ்டேக் நடந்துச்சு. அது மாதிரி தான் இன்னைக்கு நம்ம அநேகர் அதை விட மோசமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்வதே இல்லை. உதாரணமாக, ஒவ்வொரு சண்டேவும் நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வரோம். சர்ச்சு முடிஞ்சு சர்ச்சோட வாசப்படி தாண்டறதுக்குள்ள என்ன பிரசங்கம் கேட்டன்றதையும் மறந்துடும். ஒரு வசனத்தை நான் வாசித்து காமிக்கிறேன், நீ கேளுங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அடுத்ததான் இருக்கிற விஷயம். எண்ணத்தினால் எனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். எப்படிதாங்க சர்ச்சுக்குள்ள போவோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், வெளியே வரும்போது மறந்துடும். எப்படி கண்ணாடியில் பார்த்துட்டு அவங்ககிட்ட போன உடனே தன்னுடைய சாயலை மறந்துடுறானோ, சர்ச்சுக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போதே நம்ம மறந்துடும். அதனால தான் நம்முடைய இருதயம் பலவிதமான நிலங்களுக்கு ஒப்பிடப்படுகிறது. அதாவது நல்ல பலனை கொடுக்க நிலமா இல்லாமல் அந்த முள்ளு, அந்த மாதிரியான செடிகள் நிறைஞ்ச இருதயம், இல்லை கல் நிறைஞ்ச இருதயம், எல்லாம் நடைபாதை, கடினமான நடைபாதை, இப்படிப்பட்ட விளைச்சலை பலனை கொடுக்காத நிலங்களுக்கு நம்முடைய இருதயம் ஒப்பிடப்படுது. ஆனால் பிரசங்கத்தை மறந்துடுவோம். எவனாவது ஒருத்தர் நமக்கு கேடு பண்ணியிருந்தான்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம மறக்க மாட்டோம். எத்தனை வருஷம் ஆனாலும் அவனை பழி வாங்குறதுக்கான அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருப்போம். பல வருஷம் கழிச்சு அதை செஞ்சிடவும் செய்வோம். ஆனால் வேத வார்த்தை இப்படி பார்த்துட்டு அப்படி போகிறதுக்குள்ள மறந்துடுவோம். அதனால தாங்க நம்ம கிறிஸ்தவம் இவ்வளவு மோசமாக இருக்குது. குடும்பங்களும் அவ்வளவு மோசமாக இருக்குது. வேதம் சொல்றது, மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குதான். அதனால நம்ம அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொண்டு இருக்கக்கூடாது. பலனை கொடுக்காத ஒரு இருதயத்தை நாம் கொண்டு இருக்கக்கூடாது. கனி இல்லாத ஒரு வாழ்வை நாம் கொண்டு இருக்கக்கூடாது. வேத வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையுமான அந்த இருதயத்தில் காத்து அதன்படி செய்கிற வரைக்கும் நம்ம ஜெபிச்ச ஆண்டவர்கிட்ட பலனை கேட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வரோம். குடும்பமாக சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னா குடும்பமாக அந்த வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் குடும்பத்தில் ஒரு மனம் இருக்கும், ஒரு அற்புதமான ஒரு குடும்ப வாழ்வு இருக்கும், ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு மாய்மாலக்காரர்களாக தான் இந்த உலகத்தை சுற்றி வரணும். நம்ம ஒரு கீழ்ப்படிதல் உள்ள வசனத்தின்படியான வாழ்க்கைக்கு அப்படிப்போம்.